பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிப்போம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரம் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பாள் பலத்தால் அபிஷேகி அனல் மூட்டி எழுப்பிவிடும். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. சொல்றீங்களா? இயேசுவே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. இயேசுவே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீ ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே. ஆமென், ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. சூத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனம். கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வசனத்தில் 2வது பகுதி தான் நம்ம வாசித்திருக்கிறோம். பகுதியை நீங்கள் தயவுசெய்து உங்கள் வீட்டில் அதை மெடிடேட் பண்ணுங்கள். கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருட்டுக்குள்ளே இருக்கிறது போல தான் இருக்குது. உடஞ்சி போயிருக்கீங்க. என்ன நடக்கும்னு தெரில, என்ன முடிவு. சில பேருடைய வாழ்வு, திருமண வாழ்வு அப்படி முறிஞ்சு போயிட்டு. அன்னைக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, தெரில பிரதர், எனக்கு என் வாழ்க்கை திரும்பி கட்டப்படுமாங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள் வழியை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். சூழ்நிலைனா பார்த்து தயவு செய்து எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இது போல அனைவருடைய சுகம் கேள்விக்குறியா இருக்கு, அனைவருடைய வேலை கேள்விக்குறியா இருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் அநேகர் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. தெரில எப்போ என் பிள்ளை வாழ்க்கை அவருடைய வார்த்தையில் அலங்கரிக்கப்படும், எப்போ என் பிள்ளை கர்த்தருடைய பக்கம் திரும்புவான். கேள்விக்குறி மத்தியில் இந்த வார்த்தை உங்களுக்கு வருது. தயவு செய்து நம்புங்க. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். நீ நம்புற பத்தியா, நீ விசுவாசிக்கிற பத்தியா, நீ வாஞ்சிக்கிற பத்தியா? கடவுளுடைய கரத்திலிருந்து எனக்கு நன்மை வேணும், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளையா ஜீவனம் பண்ணணும், நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிக்கணும். இந்த விசுவாசம் கண்டிப்பா உங்களை காப்பாற்றும். நீங்க நம்பினது கைக்கூடி வரும். 4 காரியத்தை சொல்லிட்டு முடிக்க போறேன். முதல் காரியம், அந்த வசனத்துல இருக்கிற காரியம், God become your everlasting light. இருள் சூழ்ந்திருக்கு. எதுக்கு பயப்படுறோம்னா, இருள் வந்து கவுச்சுன்னா அவ்வளோதான்.
இந்த இருளை பார்த்து தான் பயப்படுறீங்க. ஏன்னா இருளை பற்றி தெரியும், அது எவ்வளோ வேதனை, அது என்னென்ன காரியத்தை செஞ்சு விட்டுட்டு போயிடும். பயப்படாதீங்க, கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். உங்களை இருள் தாக்காது, உங்கள் குடும்பத்தை தாக்காது, உங்கள் பிள்ளையை தாக்காது. ரெண்டாவது, சீசன் ஆஃப் டார்க்னஸ் வில் எண்ட். இந்த சீசனில் அப்படி ஒரு டார்க்னஸ் இருக்குது, எங்கே பார்த்தாலும் பார்த்தா பயம். சில பேருக்கு தூக்கம் வரல, எழுந்து உட்காந்து தூக்கமே போயிடுது. ஐயோ என்ன நடக்கும், அவமானம் ஆகிடக்கூடாது, நான் தலை குடிஞ்சிடக்கூடாது. ஐ டெல் யூ ஒன் திங், த சீசன் ஆஃப் டார்க்னஸ் வில் எண்ட். இது முடிவுக்கு வரும், அது முடிந்து போகும், அது தலை தூக்காது. அவருடைய கிருபை தலை தூக்கும். ஆமென். மூன்றாவது, the morning will turn into joy. உங்களுடைய துக்கம், உங்களோட கவலை, அது சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமாய் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. நான்காவது, a life established in God's presence. ஆமென். உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தில் அது எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆயுசு நாட்கள் பரிபூர்ணமாக இருக்கும். பயப்படாதீங்க, கர்த்தருடைய செய்கையை பாருங்க. God bless you. Bye bye.